வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத் 129 பேரின் குடியுரிமையை திரும்ப பெற்றது. குவைத் குடியுரிமையை சார்ந்து பெற்ற ஒரு நபரை தவிர மொத்தம் 129 நபர்களின் குவைத் குடியுரிமையை ரத்து செய்ய 5 ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அல் சொயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஆணை எண் 108 பிரிவு 2025 ஒரு நபரின் குடியுரிமையை ரத்து செய்ய உத்தரவிட்டது. மேலும் ஆணை எண் 109 2025 மற்றொரு நபருக்கும் அவ்வாறே செய்திருக்கின்றது. ஆணை எண் 110 2025 குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட 4 பெண்களின் பெயர்களை உள்ளடக்கியிருக்கின்றது. ஆணை எண் 111 2025 10 நபர்களின் குடியுரிமையை ரத்து செய்திருக்கின்றது. ஆணை எண் 112 2025 குடியுரிமை ரத்து செய்யப்பட்ட 114 நபர்களை பட்டியலிட்டிருக்கின்றது. வெளியேற்றம் தொடர்கிறது. அப்தாலி துறைமுகம் வழியாக குவைத் நாட்டினர் புதிய தொகுதிகளாக வந்தடைந்தனர். ஈரான் இஸ்லாமிய குடியரசிலிருந்து திரும்பும் குவைத் குடிமக்களின் புதிய தொகுதிகளை பெறுவதற்கு அப்தாலி துறைமுகம் ஒரு செயலில் உள்ள நுழைவு புள்ளியாக இருப்பதால் வெளியேற்றும் முயற்சி தொடர்கின்றது. இது வெளியுறவு அமைச்சகத்தால் வழிநடத்தப்படும் பரந்த திருப்பி அனுப்பும் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இது நாட்டினரின் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான திரும்புதலை உறுதி செய்வதற்காக தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றது. இந்த நடவடிக்கை குவைத் தனது குடிமக்களை வெளிநாடுகளில் பாதுகாப்பதில் அதன் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது மற்றும் நாட்டின் அரசியல் தலைமையின் வழிகாட்டுதலின் கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. வெளியேற்றத்தின் அனைத்து கட்டங்களையும் முடிக்கவும் தேவையான ஆதரவையும் சேவைகளையும் வழங்கவும் அதிகாரிகள் 24 மணி நேரமும் உழைத்து வருகின்றனர். இந்த முயற்சிகள் நாட்டின் அரசியல் தலைமையின் உத்தரவுகளுக்கு இணங்க காணப்படுகின்றன. இது வெளிநாடுகளில் உள்ள குவைத் குடிமக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வுக்கு உறுதியாக அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மோதல் அதிகரித்தால் கச்சா எண்ணெயின் விலை $100 அதிகரிக்கும். குவைத் எச்சரிக்கை. இஸ்ரேல் ஈரானிய போர் கச்சா எண்ணெய் விலை உயர்வுக்கு வழிவகுத்தாலும் போர் தீவிரமடைந்து ஹர்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் எண்ணெய் விலை $100 எட்டும் என்று பல தரப்பினர் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் சமீபத்தில் செய்தித்தாள் பேட்டி கண்ட நிபுணர்களால் இந்த சாத்தியக்கூறு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக எண்ணெய் டேங்கர்களை தொடர்ந்து கொண்டு செல்வது ஈரானின் நலன் சார்ந்தது என்று பொருளாதார நிபுணர் சலா அல் ஜிமாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் மூடலை கருத்தில் கொண்டு ஈரானுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படும். ஏனெனில் அதன் டேங்கர்கள் ஜலசந்தி வழியாக செல்கின்றன. குறிப்பாக இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அதன் எண்ணெய் உற்பத்தி ஒரு நாளைக்கு 3.5 மில்லியன் பீப்பாய்களை எட்டிய பிறகு ஈரான் இந்த வருவாயை தியாகம் செய்வது கடினமாகும். குறிப்பாக தற்போதைய போருக்கு செலவுகள் உள்ளன மற்றும் மாநில கருவூலத்திலிருந்து அதற்கு அதிக செலவு ஏற்படும். மேலும் போரின் விளைவாக அது பல ஆண்டுகளாக பொருளாதார சரிவை சந்திக்கக்கூடும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இஸ்ரேல் மூலோபாய எண்ணெய் தளங்கள் அல்லது ஈரானிய சுத்திகரிப்பு நிலையங்களை குறிவைத்தால் அல்லது ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டால் ஈரானிய இஸ்லாமிய போர் எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100க்கும் அதிகமாக உயரக்கூடும் என்று அவர் நினைக்கின்றார். இருப்பினும் யதார்த்தமாக இஸ்ரேலும் ஈரானும் இந்த போர் எண்ணெய் பண்டத்தையும் அதன் விலைகளையும் பாதிக்கக்கூடிய பொருளாதார பரிமாணங்களை எடுப்பதை விரும்பவில்லை. ஏனெனில் பாதிக்கப்பட்டவர்கள் ஈரான் அல்லது இஸ்ரேல் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உள்ள மற்ற அனைத்து நாடுகளும் இஸ்ரேல் ஈரானிய எண்ணெய் தளங்களை குறிவைத்தால் அது முழு உலகத்தையும் தூண்டிவிடும் என்று அவர் விளக்கியிருக்கின்றார். குவைத் எண்ணெயை முதன்மையாக இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு அருகில் எண்ணெய் சேமிப்பு திட்டங்களை விரிவுபடுத்துமாறு அவர் குவைத் எண்ணெய் துறைக்கு அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த துறைக்கு இது தொடர்பாக ஏராளமான முந்தைய அனுபவங்கள் இருப்பதால் ஏப்ரல் மாதத்தில் குவைத் பெட்ரோலிய கழகம் மற்றும் கொரிய தேசிய எண்ணெய் நிறுவனம் இடையேயான முந்தைய ஒப்பந்தத்தின் கீழ் 4 மில்லியன் பீப்பாய்கள் குவைத் எண்ணெயை சேமித்து வைக்க அனுமதிக்கும் வகையில் தென்கொரியாவுக்கு குவைத் எண்ணெயின் முதல் கப்பலை ஏற்றுமதி செய்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.46 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.69 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.30 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 25.11 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 283.10 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி
981.35 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 398.85 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.